வணக்கம் தமிழ் ராசி பலன் நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராசி மண்டலத்திலேயே ரொம்ப புத்திசாலித்தனமான எதையும் பிளான் பண்ணி செய்யற கன்னி ராசிக்கு இந்த 2026 பங்குனி மாசம் எப்படி இருக்க போகுதுன்னு தான். கன்னி ராசிக்காரர்களே, கடந்த கொஞ்ச காலமாவே உங்க வாழ்க்கையில ஒரு தேக்க நிலை இருந்திருக்கலாம். எவ்வளவுதான் உழைச்சாலும் சரியான அங்கீகாரம் கிடைக்கலையே, மத்தவங்க நம்ம திறமைய பயன்படுத்தி முன்னேறாங்களேன்னு நீங்க வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த பங்குனி மாசம் உங்க புத்திசாலித்தனத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய பரிசு. உங்க ராசிநாதன் புதன் பகவான் இந்த மாசம் ரொம்ப பலமா இருக்கிறதுனால நீங்க போடுற ஒவ்வொரு பிளானும் சக்சஸ் ஆகும். இந்த வீடியோல நம்ம எதை பத்தியெல்லாம் ரொம்ப ஆழமா அக்குவேர ஆணிவேரா பார்க்க போறோம்னா, உங்களோட கரியர்ல வரப்போற அந்த சரவடி மாற்றம், குடும்பத்துல இருக்கிற அந்த ரகசிய பகை எப்படி தீரும், அப்புறம் நீங்க எதிர்பார்க்காத அந்த ஒரு பெரிய சொத்து உங்க கைக்கு எப்படி வரும்னு பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப லென்த்தியா இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா இது உங்க வாழ்க்கையையே மாத்த போற ஒரு வீடியோ. முதல்ல இந்த பங்குனி மாசத்தோட கிரக அமைப்பு உங்க ராசிக்கு எப்படி சாதகமா இருக்குன்னு பாப்போம். ராசிநாதன் புதன். உங்க ராசிநாதன் புதன் இந்த மாசம் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல நீச்சம் பெற்றாலும் அங்க இருக்கிற சுக்கிரனோட சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகத்தை உருவாக்குறாரு. இது ஒரு சாதாரண யோகம் கிடையாது நண்பா. இது உங்க பேச்சாற்றல உலகத்துக்கே வெளிப்படுத்தும். 7இல் சூரியன் ராகு. உங்க ராசிக்கு நேர் எதிரே 7ஆம் இடத்துல சூரியனும் ராகுவும் இருக்காங்க. இது கூட்டுத் தொழில்ல சில சவால்களை கொடுத்தாலும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா பெரிய லாபத்தை தரும். 6இல் சனி. 6ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களோட எதிரிகள் தானாவே அடங்கிடுவாங்க. நோய் நொடிகள் தீரும். 9இல் குரு பார்வை. பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல குரு பகவானோட பார்வை உங்க ராசிக்கு விழுது. இதுதான் இந்த மாசத்தோட ஹைலைட். இதனால தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களோட மெயின் கரியர் பத்தி பாப்போம். அரசு மற்றும் பொதுத்துறை. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு கண்டிப்பா நல்ல செய்தி வரும். குறிப்பா பேங்கிங் மற்றும் ஆடிட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு நிச்சயம். தனியார் துறை ஊழியர்கள். உங்க வேலையில ஒரு பெரிய மாற்றம் வரும். இதுவரைக்கும் உங்களை மதிக்காத மேலதிகாரிகள் இப்போ உங்ககிட்ட அட்வைஸ் கேட்பாங்க. உங்களோட அனலிட்டிக்கல் ஸ்கில் இப்போதான் எல்லாருக்கும் தெரியும். சுயதொழில். நீங்க ஒரு சொந்த தொழில் தொடங்குற ஐடியாவில் இருந்தா அதுக்கு இதுதான் சரியான நேரம். குறிப்பா எஜுகேஷன், கன்சல்டன்சி மற்றும் கமிஷன் பிசினஸ் பண்றவங்களுக்கு பங்குனி 15க்கு மேல பணமழை பொழியும். வேலை தேடுபவர்கள். பல இடங்கள்ல ரெஸ்யூம் அனுப்பிட்டு வெயிட் பண்றவங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய கம்பெனியிலிருந்து இன்டர்வியூ கால் வரும். உங்க பேச்சு திறமையால நீங்க அந்த வேலையை ஈஸியா தட்டி பறிப்பீங்க. பணம். கன்னி ராசிக்கு இந்த மாசம் ஒரு மேஜிக் மாதிரி வரும். திடீர் தனலாபம். 9இல் குரு பார்வை இருக்கிறதுனால உங்க பூர்வீக சொத்து விவகாரத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். பல வருஷமா வராம இருந்த நிலுவைத் தொகைகள் இப்போ வசூலாகும். ஷேர் மார்க்கெட் மற்றும் கிரிப்டோ. நீங்க இந்த துறையில இருந்தா கொஞ்சம் கவனமா இருங்க. ராகுவோட ஆதிக்கம் இருக்கிறதுனால பெரிய லாபம் வர வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் பேராசைப்பட்டு எல்லாத்தையும் ஒரே இடத்துல முதலீடு செஞ்சிடாதீங்க. சேமிப்பு. வர்ற பணத்தை ஒரு நல்ல அசையா சொத்துல முதலீடு பண்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. புதுசா வண்டி வாங்குறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் லோன் அப்ளை பண்ணினா உடனே கிடைக்கும். குடும்பத்துல ஒரு சின்ன சின்ன குழப்பம் இருந்துட்டே இருந்திருக்கும். கணவன் மனைவி. 7இல் ராகு இருக்கிறதுனால உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட சில நேரங்கள்ல தேவையில்லாத சந்தேகங்கள் வரலாம். தயவு செஞ்சு வெளிநபர்களோட பேச்ச கேட்டு உங்க குடும்ப நிம்மதியை கெடுத்துக்காதீங்க. பேசினா தீராத பிரச்சனை எதுவுமே இல்ல. காதல். கன்னிராசி காதலர்களுக்கு இந்த மாசம் ஒரு இனிமையான மாசம். உங்க காதலுக்கு உங்க வீட்ல பச்சை கொடி காட்டுவாங்க. குறிப்பா மனசுக்கு பிடிச்சவங்களோட வெளியூர் பயணம் போவீங்க. பிள்ளைகள். உங்க பசங்களோட படிப்புல இருந்த தடைகள் நீங்கும். அவங்க புதுசா ஒரு மொழியை கத்துக்கிறதுல ஆர்வம் காட்டுவாங்க. உங்க பிள்ளைகளால உங்களுக்கு ஒரு சமூகத்துல ஒரு கௌரவம் கிடைக்கும். உங்க ராசிக்கு 6இல் சனி இருக்கிறதுனால பழைய நோய்கள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். ஆனா செரிமான மண்டலத்துல சின்ன தொந்தரவு வரலாம். பங்குனி வெயில் அதிகமா இருக்கிறதுனால ஜூஸ் மற்றும் நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகளை எடுத்துக்கோங்க. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காம மெடிடேஷன் பண்ணுங்க. தூக்கமின்மை பிரச்சனை தீர ராத்திரி நேரத்துல மொபைல் போனை தள்ளி வைங்க. உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதம் நட்சத்திர நேயர்களே. உத்திரம் சூரியனோட நட்சத்திரம். அரசு காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும். உங்க அதிகாரம் கூடும். அஸ்தம் சந்திரனோட நட்சத்திரம். மனசு ரொம்ப லேசா இருக்கும். புதுசா வாகனம் வாங்குற யோகம் உண்டு. சித்திரை செவ்வாயோட நட்சத்திரம். ரியல் எஸ்டேட் மற்றும் நில விவகாரங்கள்ல உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். உங்க வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் உறுதிப்படுத்த இந்த பரிகாரங்களை செய்யுங்க.
புதன்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி மாலை சாத்தி வழிபடுங்க. முடிஞ்சா பச்சை நிற ஆடைய உடுத்துங்க. உங்க வீட்ல ஒரு சின்ன துளசி செடி வளர்த்து அதுக்கு தண்ணி ஊத்திட்டு வாங்க. கல்வியில் பின்தங்கிய ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு உதவி செய்யுங்க. இது உங்களுக்கு புதன் பகவானோட முழு அருளையும் பெற்றுக்கரும். கன்னிராசி நேயர்களே, இந்த 2026 பங்குனி மாசம் உங்களோட அறிவு திறமைய உலகத்துக்கு காட்டி நீங்க ஒரு பெரிய இடத்துக்கு வரப்போற மாசம். கவலைகளை விட்டுட்டு காரியத்துல இறங்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல ஓம் நமோ நாராயணாயன்னு போடுங்க. உங்க கன்னிராசி நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் தமிழ் ராசி பலனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.